உங்களுக்காக உழவர் சந்தை அருகாமையில் நம்ம புதியதோர் 2ப்ளெக்ஸ் மாடலில் ஒரு வீடு விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கோம். இல்லை எலிவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அருமையாக கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னாக்கா டிசைன் லைட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா 1122 1760 பில்டப் பண்ண 3 BHK 2ப்ளெக்ஸ் மாடலில் உங்களுக்கு நார்த் ஸ்பேசிங்கில் அமைஞ்சிருக்கு. 3 வாட்டர் பார்த்தீங்கன்னாக்கா 2 கேட்டு செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். ஒரு கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா மெயின் டோர் போகிற மாதிரியும் ஒரு கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கிங் போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அது கேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வுட்டன் டிசைன் கொடுத்துருக்கோம். காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா லேம்ப் கொடுத்துருக்கோம். காம்பவுண்டில் என்ன எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த மெயினான ஏரியாவில் பிரம்மாண்டமான 2ப்ளெக்ஸ் வீடு நம்ம சேனலில் மட்டும்தான் இருக்குது. வாங்க நம்ம கார் பார்க்கிங் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 11க்கு 11 நம்ம ஸ்பேசியஸான கொடுத்துருக்கோம். செக்கு டைப்பில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா, இந்த வீட்டோட அம்சம்னாக்க நம்ம போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னாக்கா பயோ செப்டி டேங்க் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போர்ட்டிகோவில் இபி மீட்ரு கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோவில் நம்ம கொடுத்துருக்கோம்னாக்க நம்ம போர்வெல் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீடை சுற்றி செட்பேக் பார்த்தீங்கன்னாக்கா 2 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஓவரால் வீடை சுற்றி 2 ஃபீட் கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோ கண்ட்ரோல் சுவிட்சஸ் கொடுத்துருக்கோம். போர்ட்டிகோலேருந்து மெயின் டோர் போகிறதுக்கு ஸ்பேசஸ் கொடுத்துருக்கோம். வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சம்பு வித்து மோட்டார் கொடுத்துருக்கோம். செப்பரேட் கேட்டு காம்பவுண்ட் வாலில் செப்பரேட் கேட்டு கொடுத்துருக்கோம். கேட்டிலேருந்து நம்ம மெயின் டோர் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா சேஃப்டி கேட்டு கொடுத்துருக்கோம். முன்னாடி கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். நல்ல மாடலாக பார்த்தீங்கன்னாக்கா மெயின் டோர் குவாலிட்டி டீக்குட் நல்ல டிசைனில் கொடுத்துருக்கோம். வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்கலாம். ஹால் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பார்த்தீங்கன்னா 15க்கு 14 நல்ல ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்கோம். ஹாலில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேர் கேஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி நம்ம ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி கபோர்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 5க்கு 5 மாடலுங்களை கிரில் வித்து யூபிஎஸ் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டைனிங் ஹாலில் ஓப்பன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிவி யூனிட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். கபோர்ட் மாதிரி டைப்பில் கொடுத்துருக்கோம். நல்ல குவாலிட்டியான ப்ளேவுட்டில் நம்ம டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹாலில் கண்ட்ரோல் சுவிட்ச் கொடுத்துருக்கோம். டிவி கண்ட்ரோலும் கொடுத்துருக்கோம். பி கார்டுங்கிற பிராண்டான ஒரு மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். டிவி பாக்ஸ் ஹாலில் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக கலர்ஃபுல்லாக பாலிசிங் கொடுத்துருக்கோம். அங்கேயே ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். நல்ல குவாலிட்டியான பிராண்டான ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். வாங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிசைனில் ப்ளஸ் டோர் கொடுத்துருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 15க்கு 11 நல்ல ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கோம். இந்த பார்த்தீங்கன்னாக்கா 4க்கு 4 சேஃப்டி கில்லோட யூபிஎஸ் விண்டோ கொடுத்துருக்கோம். டபுள் டோரோடு கொடுத்துருக்கோம். அதே போலவே இந்த பக்கமும் அதாவது வெஸ்ட்டு பக்கமும் சேஃப்டி கிரில் வித்து யூபிஎஸ் விண்டோ 4x4 4 கொடுத்துருக்கோம். பெயிண்டிங் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 வாலில் லைட் கலரும் 1 வாலில் டார்க் கலரும் கொடுத்துருக்கோம். நல்லா அதாவது டார்க் லைட்டு அப்படிங்கிற டிசைனில் கொடுத்துருக்கோம். பெட்ரூமில் மாஸ்டர் பெட்ரூம்லேயே நம்ம பாலிசி கொடுத்துருக்கோம். ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்கோம். சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 4க்கு 2 சைஸில் நல்ல கிரானைட் மாதிரியான ஒயிட் கலரு டைல்ஸ் கொடுத்துருக்கோம். வுட்டன் டிசைனில் கபோர்டு கொடுத்துருக்கோம். அதாவது செல்ஃப் கபோர்டு கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு ஃபுல் ஸ்டோரேஜுக்கு லாஃப்ட் கொடுத்துருக்கோம். ப்ரௌன் கலரில் வுட்டன் டிசைனில் கொடுத்துருக்கோம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் மிரர் கொடுத்துருக்கோம். இந்த மிரர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மாஸ்டர் பெட்ரூமில் அட்டாச் டாய்லெட்டு அதாவது வாட்டர் ப்ரூஃப் டோருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக வாட்டர் ப்ரூஃப் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கம்ஃபர்டபுளான ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 7 ஃபீட்டுக்கு டிசைனான வால் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே நல்லா பிளாக் கலரில் ஃப்ளோரிங் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டு ஷவர் டைப்பில் ஒரு
அதாவது மிக்சர் டைப்பில் ஷவர் கொடுத்துருக்கோம். 2x2ல கிரிலோட சேர்த்து நம்ம லூவர் டைப்பில் ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம். அது லூவர் டைப்பில் பார்த்தீங்கன்னாக்க விண்டோவிலே பார்த்தீங்கன்னாக்க அட்டாச்சாக நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷனில் வாஷ் பேஷன் மிரர் கொடுத்துருக்கோம். மிரருக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க நம்ம மிரர் லைட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அட்டாச் டைப்பில் பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே வேறுங்கிற நல்லா பிராண்டான மெட்டீரியலாக கொடுத்துருக்கோம். நம்ம லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். கார்னர் வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷனுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்க ஒரு டிசைனில் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கோம். கிளாஸ்க்கு மேலே மிரர் லைட்டு கொடுத்துருக்கோம். இந்த வாட்டர் வந்து வாலில் படாத அளவுக்கு இந்த எல் சைஸில் நல்ல டிசைனில் வால் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரானைட்டை நம்ம லே பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க மாடுலர் கிச்சனில் பார்த்தீங்கன்னாக்க அதோட கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 11x11 டைல்ஸு ரஃப் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். கிச்சன் ஸ்லாப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரெட் கலரில் கிரானைட் கொடுத்துருக்கோம். ஃபீடிங் கொடுத்துருக்கோம். ஃபீடிங்கில் வந்து டபுள் நோஸ் பண்ணியிருக்கோம். இடையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்எஸ் சிங்கு கொடுத்துருக்கோம். சிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா 2 டேப் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 3x3ங்கிற சைஸில் சேஃப்டி கிரில் வித் யூபிஎஸ் விண்டோ கொடுத்துருக்கோம். அந்த கிச்சன் ஸ்லாப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது சிலிண்டர் ஹோல் கொடுத்துருக்கோம். கிச்சன் ஸ்லாப் சுத்தத்துலேருந்து டாப் வரைக்கும் ஒரு 5 ஃபீட்டில் ஒரு எல் சைஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வால் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சவுத் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா 3x3ல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேஃப்டி கிரில்லு யூபிஎஸ் விண்டோ கொடுத்துருக்கோம். அந்த டபுள் டோர் இருக்கிற டைப்பில் கொடுத்துருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னாக்க நம்ம கிச்சனுக்கு ஸ்லாப் மேலே பார்த்தீங்கன்னாக்கா சிம்னி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். கிச்சனோட ஸ்டோரேஜ் மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக அதாவது எல் டைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கபோர்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். கிச்சன்லேருந்து டைனிங் போகிற மாதிரி ஒரு 2x2 ஒரு ஓப்பன் கொடுத்துருக்கோம். கிச்சன் இது பார்த்தீங்கன்னா கீழே கிச்சன் ஸ்லாப் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் மெட்டீரியல் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கிச்சனில் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடில் நம்ம ஒரு கபோர்டு கொடுத்துருக்கோம். கபோர்டில் பார்த்தீங்கன்னா 4 ஃபீட் அளவுக்கு கடப்பாவில் வந்து கபோர்டு கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்டோரேஜ் ஃபுல் பண்ணுற அளவுக்கு நம்ம கபோர்டு லாஃப்ட்டு கொடுத்துருக்கோம். லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா யூபிஎஸ்சி மாடலில் டோர்ஸ் கொடுத்துருக்கோம். கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போர்வெல் மோட்டரை கண்ட்ரோல் பேனர் கொடுத்துருக்கோங்க. ஹால்லேருந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா எம்எஸ்ல ஹேண்ட்ரைட் கொடுத்துருக்கோம். மிட்லானியில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேஃப்டி கிரில்லோட அவுட்டரில் பார்த்தீங்கன்னா டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஃபிக்ஸ்டு டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஈசி சைடு பார்த்தீங்கன்னாக்கா யூபிஎஸ்சி விண்டோ வித் சேஃப்டி கிரில் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு உண்டான எலக்ட்ரிக்கில் கண்ட்ரோலுக்கு டிவி பாக்ஸ் கொடுத்துருக்கோம். டிவி பாக்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா வெண்டிலேஷனுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டைப்பில் ஒரு யூபிஎஸ் விண்டோ வித் சேஃப்டி கிரில்லோடு கொடுத்துருக்கோம். கேஸுக்கும் நம்ம பெட்ரூம் இடையில் நல்லா ஒரு ஓப்பன் ஸ்பேசஸ் கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம பெட்ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ப்ளஸ் டோர் கொடுத்துருக்கோம். கீழே உள்ள டைப்லேயே பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 3 வாலில் ஒரு கலரும் ஒரு வாலில் ஒரு டார்க் கலரும் கொடுத்துருக்கோம். நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா நல்லா டிசைனாக கீழே உள்ள மாதிரியே நல்லா டைல்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது 4x2 டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 15x11 சைஸில் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம் கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கபோர்டு ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா 3 விண்டோ கொடுத்துருக்கோம். அதாவது வெஸ்ட் சைடு ஒரு விண்டோ, சவுத் சைடில் 2 விண்டோ, 3 விண்டோ கொடுத்துருக்கோம். ஹாட் ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா நீட்டான ஒரு ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். 4 பக்கம் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். அதில் சென்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பிராண்டான ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங்காக நம்ம ஒரு வால் ஃபிக்ஸ்டு மிரர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 2 டோர் டைப் ஆஃபில் நம்ம கபோர்டு கொடுத்துருக்கோம். கபோர்டுக்கு மேலே லாஃப்ட் கொடுத்துருக்கோம். அதில் மெட்டீரியல் ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட்டை பார்க்கலாம்.
டோர் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வாட்டர் ப்ரூஃப் டோர் கொடுத்துருக்கோம். 7 ஃபீட்டில் நல்லா வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெஸ்டர்ன் கிளாசெட்டு, மிக்சர் கவரு, வாஷ் பேஷனு, மிரருக்கு மேலே மிரர் லைட்டு கொடுத்துருக்கோம். ஹீட்ரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் டவல் ராடு கொடுத்துருக்கோம். மேலே பார்த்தீங்கன்னாக்கா வெண்டிலேஷனுக்காண்டி சேஃப்டி கிரில் வித்து லூவர் டைப்பில் யூபிஎஸ் ஃபிக்ஸடு விண்டோ கொடுத்துருக்கோம். அந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அடிஷ்னலாக நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பெட்ரூமு பார்த்தீங்கன்னாக்க ப்ளஸ் ஸ்டோர் கொடுத்துருக்கோம். அதே போலவே நம்ம கொடுத்துருக்க டைல்ஸ் மாதிரியே இங்கே லைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க மேலே அதே டிசைனில் நல்ல டிசைனில் ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். அதில் 4 பக்கம் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். சென்டரில் பிராண்டான ஒரு ஃபேன் கொடுத்துருக்கோம். இது ஈஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னாக்க 4க்கு 4 சேஃப்டி கிரில் வித்து நம்ம யூபிஎஸ் விண்டோ டோர் 2 டைப் டோர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்க இந்த ரூமுக்கு ஒரு 3 ஃபீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கபோர்டு கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட்டுக்கு மேலே ஒரு மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். காமன் டாய்லெட்டில் வாட்டர் ப்ரூஃப் டோரு 7 ஃபீட்டில் பார்த்தீங்கன்னாக்க டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்கோம். ஹேண்டில் கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷன் மிரரு, மேலே வாஷ் பேஷன் மிரர் லைட்டு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது காமன் டாய்லெட்லேயுமே நம்ம பேருவீரில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்கோம். வால் மிக்சர் கொடுத்துருக்கோம். தவிர மேலே பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஃபிக்ஸ்டு யூபிஎஸ் விண்டோ லூவர் டைப்பில் வித் சேஃப்டி கிரில் எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வாட்டர் ஹீட்டும் ப்ரொவைஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரில் சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்கோம். இந்த சர்வீஸ் ஏரியாவில் வாட்டர் ப்ரூஃப் டோர் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 10க்கு 10 சர்வீஸ் ஏரியாவில் வெண்டிலேஷன் வந்து ஓப்பன் கொடுத்துருக்கோம். வாஷிங் மிஷின் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். காய போகிறதுக்காக ப்ரொவைஷன் கொடுத்துருக்கோம். லோவர் ரூஃபில் பார்த்தீங்கன்னாக்க மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொவைஷன் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னாக்க நல்லா வியூஸாக இருக்க மாதிரி நம்ம ஒரு பால்கனி கொடுத்துருக்கோம். டைலில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஸ்ட்ரக்சர் டிசைனில் வாலில் ஒரு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க எஸ்எஸ் ஹேண்டிலோட நல்லா ஒரு ஃபிக்ஸ்டு கிளாஸ் கொடுத்துருக்கோம். பால்கனியில் பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் சீலிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஸ்பாட் லைட் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ரஃப் டைப்பில் ஒரு டைல்ஸ் கொடுத்துருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் எஸ்எஸ் டைப்பில் கொடுத்துருக்கோம். நல்லா ரஃப் டைப்பில் ஒரு டைல்ஸ் லே பண்ணியிருக்கோம். சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஹேண்டில் எம்எஸில் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்கோம். மிட்லாண்டியில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம சேஃப்டி கிரில் கொடுத்துருக்கோம். ஃபிக்ஸ்டு டைப்பில் ஒரு டப் அண்ட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இசிசியில் பார்த்தீங்கன்னாக்க யூபிஎஸ் விண்டோ வித் சேஃப்டி கிரில். ஹெட் ரூமில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு எம்எஸ் டைப்பில் ஒரு சேஃப்டி டோர் கொடுத்துருக்கோம். ஓப்பன் டெரஸில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கூலிங் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். சுற்றி வர வாட்டர் லீக் ஆகாத அளவுக்கு கட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கார்னரில் காவேரி வாட்ரு, போர்வெல் வாட்ரு இண்டிவிஜுவலாக தனித்தனியாக நம்ம வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஃப்ளோர் ப்ரொவைஷன் பண்ணுறதுக்காக நம்ம காலம் ப்ரொவைஷன் கொடுத்துருக்கோம். கார்னரில் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம் வித் டேப்போட. பெட்ரூமோட டாப்பில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னாக்கா 1120, பில்டப் பார்த்தீங்கன்னாக்கா 1760 ஸ்கொயர் ஃபீட்டில் டூப்ளெக்ஸ் மாடலில் 3 BHK வீடு. இது திருச்சி KK நகர் உழவர் சந்தைக்கு அருகாமையில் உள்ளது. இந்த வீட்டோட ஸ்பேஸிங் பார்த்தீங்கன்னாக்கா நார்த் சைடு வந்துருக்கு. இந்த வீடு உங்களுக்கு தேவைன்னாக்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஒரு மிஸ் கால் விடுங்க.